கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் வெள்ளை போல நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 26:20. விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். பாருங்களேன், இங்கே வேதம் நமக்கு ஒரு காரியத்தை காட்டி கொடுக்கிறது. அது என்னன்னா, ஒரு சண்டைக்கு பின்னாடி ஒரு கோல் சொல்லுகிறவன் இருக்கிறான் என்று வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த கோல் சொல்லுகிறவன் இல்லாமற் போனால் சண்டை அடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, யார் இந்த கோல் சொல்லுகிறவன்? நாம் அதை தெரிந்து கொள்ளணும். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், இந்த கோல் சொல்லுகிறவன் யார் அப்படின்னா, இரவும் பகலும் சகோதரராகிய நம்ம எல்லார் மேலையும் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறவன் யார் அப்படின்னா சாத்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது அவன் போய் தேவ சமூகத்தில் மட்டும் இரவும் பகலும் நம்ம மேலே குற்றம் சொல்லி கொண்டு இல்லை, என்னுடைய ஒவ்வொருத்தருடைய சிந்தனைக்குள்ளேயும் வந்து அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, கோல் சொல்லுகிற சிந்தனைகளை நமக்குள்ளே போட்டுக்கொண்டே இருக்கிறான். குற்றம் சொல்லுகிற சிந்தனைகளை நமக்குள்ளே போட்டுக்கொண்டே இருக்கிறான். ஒரு காரியம் நடக்கும் பொழுது, பார் அவங்க எப்படி பண்ணுறாங்க, பார் இவங்க எப்படி செய்கிறாங்க என்று சொல்லி கோல் சொல்லுகிற அந்த விதமான எண்ணங்களை நமக்குள்ளே தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறது. யாருடைய கிரியை அப்படின்னா சத்துருவினுடைய கிரியை. இப்போ இங்கே வேதம் என்ன ஆலோசனை சொல்லுகிறது? எப்படி விறகு இல்லைன்னா நெருப்பு அவிந்து போகுமோ, அதே போல கோல் சொல்லுகிறவன் இல்லை என்றால் சண்டை அடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு புரிகிற நான் சொல்றேன் பாருங்களேன். கோல் சொல்லுகிறவனை எப்படி அற்றுப்போக பண்ணுவது நான் சொல்றேன் பாருங்க. உங்ககிட்ட வந்து ஒருத்தர் தொடர்ந்து கோல் சொல்லிகிட்டே இருக்காங்க யாரை பற்றியோ அப்படின்னா, அவங்கள நீங்கள் இக்னோர் பண்ணிங்கன்னா, அவங்கள நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே உங்ககிட்ட பேசுகிறத விட்டுட்டு வேறு யார்கிட்டையாவது பேசுகிறதுக்கு அவங்க போயிடுவாங்க. அதே போல தான் சாத்தானானவன் நிறைய கோல் சொல்லுகிற சிந்தனைகளை உங்கள் இருதயத்துக்குள்ளே உங்கள் சிந்தைக்குள்ளே கொண்டு வந்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? அவனுடைய அந்த சத்தத்திற்கு செவி கொடாமல் உங்களுக்குள் இருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கணும். வேதத்தின் மூலமாய் அவர் உங்களுக்கு சுட்டி காட்டி பேசுகிற அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது சண்டைகள் அடங்கும். அப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய தேவ மனிதரும் இதுக்கு விதிவிலக்கு அல்ல. ஏன்னா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், சாத்தானானவன் இயேசு கிறிஸ்துவையே சோதிக்கும்படி இயேசுகிட்டேயே பேசும்படி போனவன். அப்போஸ்தலராகிய பேதுருவை ஆட்கொண்டு பேதுருக்கிட்டே போய் இயேசுக்கு தவறான ஆலோசனை கொடுப்பதற்காக பேதுருவின் மனதை ஏவினவன். வேதத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தவானாகிய தாவீதின் இருதயத்தை சாத்தான் ஏவினான் அப்படின்னு சொல்லி. எனவே யாருடைய இருதயத்தையும் சிந்தையும் ஆட்கொண்டு ஏவுவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். ஆனால் நாம் என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த சிந்தனைகளை நிதானித்து அறிந்து அவைகளை நம்ம இக்னோர் பண்ணோம்னா, அதாவது அவைகளை புறக்கணித்து அவர்களை அந்த சிந்தனைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தேவனுடைய சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுவோமானால் சண்டைகள் அடங்கும். எனவே இனி நம்முடைய லைஃப்பில் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய சண்டைகள் உங்கள் வாழ்க்கையில் நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இருதயத்துக்குள்ளேருந்து தேவையில்லாத குமுறல்களும் நிறைய கேள்விகளும் எழும்பிக்கிட்டே இருக்கும் பொழுது இது கோல் சொல்லுகிறவனுடைய தந்திரம் என்று நிதானித்து அந்த கேள்விகளுக்கெல்லாம் இனி எனக்கு ஆன்சரே தேவையில்லைன்னு சொல்லி அப்படியே நீங்கள் விட்டு பாருங்க, எவ்வளவோ சண்டைகள் அடங்குகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பிக் ரிசல்ட்ஸ் யூ வில் see. நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கோல் சொல்லுகிறவனுடைய தந்திரத்தை இந்த நாள் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து இவைகளுக்கு நாங்கள் தப்பித்து கொள்ளும்படி எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இதை ப்ராக்டிஸ் பண்ணவும் சண்டை இல்லாத சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.